வணக்கம் இருக்கும் சலிக்க முடியுமா? வணக்கம். நானே யாசிக்கிறேன், தயாராக உள்ளேன். நாம் இன்னும் தொடங்கவில்லை, ஆனால் எனக்கு ஏற்கனவே ஒரு யோசனை உண்டு. என் குதிரை தலையை பாருங்கள், ஆச்சரியம். ஓ நந்தவளே, என்ன? சரி, முதலில் பணி செய்வோம். எனக்கு ஜெல்லி வேண்டும், தயவு செய்து எனக்காக ஒன்று செய்யுங்கள். இது எளிது. ஜெலட்டின் மற்றும் சர்க்கரை கரைய உதவுமே. இப்போது எல்லாவற்றையும் தண்ணீர் குழியில் ஊற்றுவோம். இப்போது எல்லாவற்றையும் நன்றாக கலக்க வேண்டும். உங்கள் கைகளை பிசுபிசுப்பாக்காமல் இருக்க பெரிய உருளை எடுப்பது நல்லது. முழுவதும் கரையும் வரை கலக்குங்கள். சிறந்த விட்டமின்கள் கொண்ட பழங்களை பயன்படுத்தி நான் சிறந்த ஜெல்லியை செய்ய முடியும் என உறுதியாக இருக்கிறேன். இந்த 2 சிறு கூடை போதும். இப்போ நாம் பழத்தை கவனமாக நறுக்குங்கள். முதலில் அனைத்தையும் நல்லாக கழுவி தோல் எடுக்க மறக்க வேண்டாம். தற்போது நறுக்கிய அனைத்தையும் ஒரு சிறப்பு சட்டில் வைக்கிறோம். நாங்க பார்த்து எதுவும் விழவில்லை. இப்போது ஜெல்லியை மேலே ஊற்ற ஆரம்பிக்கிறோம். இது ஏற்கனவே திரவமாக தொடங்குகிறது. எல்லாவற்றையும் முடித்ததும் கொஞ்சம் காத்திருந்து வாய்லா, ஜெல்லி தயாராகிவிட்டது. மீதமுள்ளதெல்லாம் அச்சை எடுத்து கவனமாக முறைப்படுத்தி பார்வைகள் பாருங்கள் மற்றும் கற்றுக்கொள்வீர் குழந்தைகளே. ஆம், அது நல்லையாக முடிந்தது. அது சரிதானே பெட்டி? ஆஃப். அந்த அடியே தேவையற்றது போல தோன்றுகிறது. சரி சரி, நான் ஸ்கிடில்ஸுடன் தொடங்குகிறேன். நாம் இவ்வழகான மிட்டாய் வகைகளை வண்ணத்தின்படி பல்வேறு வகைகளால் ஆரம்பிக்கிறோம். பிளேட்களில் இது முடிந்ததும் புற்றுண்ணி கையொப்பத்தை பயன்படுத்தி இவற்றை உருக்குவோம். 2 உண்மையில் உதவுங்கள். பாட்டி, உங்களிடம் தீ அனுமதி இருக்கிறதா? அனைத்து அமைதியடைந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றும் கட்டுக்குள் இருக்கிறது. நாமோட ஒருவேளை சூடாக்க தொடங்குகிறோம். எப்பொழுது எல்லாம் உருகிவிடும், அதை ஒரு பாட்டிலில் ஊற்ற முடியும். ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நிறத்தையும் கவனமாக ஊற்றுங்கள். அதனால் அவை ஒன்னுட ஒன்று கலக்காமல் இருக்கும். இப்பொழுது அனைத்தையும் குளிர்விக்க வேண்டும். இதற்காக நான் உறை வைப்பதற்கான ஸ்ப்ரேயை பயன்படுத்துவேன். என் ஜெல்லி தயார். இப்பொழுது பாட்டிலை வெட்டி ஜெல்லியை எடுப்பேன். அற்புதம்! இது எவ்வளவு வேடிக்கையாக நடக்குகிறது. நான் ஏதாவது தவறவிட்டேனா? நான் தண்ணீரை தயாரிக்க மறந்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். சரி, பரவாயில்லை. அதை மாற்றுவது எப்படி என்று எனக்கு தெரியும். பால் நன்றாக இருக்கும். சரி, பார்க்கிறாயா மேபல்? இப்போது புது பாக் பாட்டிலை கையிறந்து எல்லாவற்றையும் ஒரு தட்டில் ஊற்றி அதில் கோகோ சேர்த்து எல்லாவற்றையும் நன்றாக கலந்து முழுவதுமாக கரைந்து விட்டது வரை விழுங்க வேண்டும். சரி, இப்போது நான் இதனை சிறப்பு அச்சில் மெதுவாக ஊற்றுகிறேன், எதையும் பொழிவதால் தவிர்க்க. இப்போது இதை குளிர்வித்து விடலாம். நிச்சயமாக ஒரு ஃப்ரீஸ் ஸ்ப்ரே கொண்டு இது மிகவும் வேகமாக இருக்கும். மாபல், என்னை பயமுறுத்தாதே. பின் சென்று வில்லிரு. நான் அமைதியாக செய்ய விடு. ஆக இங்கே நான் பேசுவது இதுதான். நமக்கு ஜெல்லி சாக்லேட் பார் போல வந்துள்ளது. 2 ஏற்கனவே உள்ளன. மிக சந்தோஷமான விஷயங்கள். சாப்பிடுங்கள். சரி, ஹூரை! என் கண்களை நம்ப முடியவில்லை. என்ன ஒரு அழகு! அந்த பாட்டில் உண்மையிலே போன்றதே. அதன் சுவை எப்படி இருக்கும் என்றே ஆச்சரியமாக இருக்கின்றேன். சரியேதான். சரி, அடுத்ததற்கு செல்லலாம். சாக்லேட் ஜெல்லி மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. இதை பாருங்கள். இது மிகவும் அருமையாக இருக்கும் என்று நம்புகிறேன். இது மோசமானதே இல்ல, ஆனால் இதை விருந்து செய்ய முடியும். இப்போது கடைசி ஜெல்லியை முயற்சிப்போம். ஓ, பல பழங்கள். இது மிகவும் ஆர்வமூட்டுவதாக இருக்கிறது. மிகவும் இனிப்பு மற்றும் சுவையாக உள்ளது. இது ஒவ்வொன்றிலும் சிறந்த ஜெல்லியாகத்தான் இருக்கிறது. ஆஹா, அப்படியா? நீங்க பார்த்தீங்களா? நான் சிறந்தவன். பாட்டி எப்போதும் சிறந்தவள் தான். அதை ஆட்டுங்கள் மக்களே. இது நல்லையாக இருக்கிறது. பாட்டி இவ்வளவு அழகாக இசைக்க முடியும் என்று தெரியாது. ஆமாம். ஓ சரி, இந்த முட்டாள் முடிச்சு என்ன? வா, இதான் நான் ரெடி ஆகிவிட்டேன். பாட்டி, வாம்பர்கள் நகரத்துல இருக்கிறாங்க. மன்னிக்கவும், நான் கொஞ்சம் கவனம் சிதறிவிட்டேன். பீட்சா, எனக்கு பீட்சா வேண்டும். தயவு செய்து அதை எனக்காக தயாரிக்கவும். ஆமாம், இது எவ்வளவு எளிதானது என்பதுதான். மாவை தொடங்கலாம். என்ன, எதற்காக உன் சின்ன கைகளை இழுத்துக் கொள்கிறாய்? என் மாவை எப்படி தொடுவது என்று உனக்கு காட்டுகிறேன். நான் உன்னை ஒரு போராட்டத்திற்கு அழைக்கிறேன். வா, கோழையாக இருந்து விடாதே. போ, செல்லுங்கள். அச்சா, சரி, நாம இதை செய்யலாம். ஓ இல்லை,
என்னுடன் ஏன் இத்தனை கடினமாக இருக்கிறீர்கள் பாட்டி? ஆஹா, பாட்டி என்ன அனுபவித்தார் என்பது உங்களுக்கு தெரியாது. நீ என் பொருட்களை தொடும்போது இப்போது சரி, பார்த்துக்கொள். பாட்டி ஏற்கனவே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கிறார். அதுதான் திட்டமிட்டது. இப்போது நாம் ஒரு பீட்சா செய்ய போகிறோம். இந்த மாவை உருட்டுவோம். ஓ வா, இல்லை, ஆம், அதை மெல்லியதாக செய்ய தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். நானும் மாவுடன் ஒரு குத்துச்சண்டை போட்டி கொண்டாடவிருக்கிறேன். இதோ இது மெல்லியதும் மெல்லியதாக ஆகிறது. நேர்த்தி, உதவியதற்கு நன்றி சமையல்காரரே. இப்போது நான் தக்காளி சாஸ் சேர்க்கலாம். ஓ, நான் திணை திறக்க முடியவில்லை. இதை என்ன செய்வது? ஓ ஹே, இந்த ஜாரை எனக்காக திறந்து விடுங்கள். பிரச்சனை இல்லை. 1 மற்றும் 2 நான் முடித்து விட்டேன். அது அம்மாளிக்கு திருப்பி கொடு. ஓ, அது நல்லது. இப்போது ஜாடிக்கு தக்காளி மசாலா சேர்த்து அதை ஒரே சிற்றடுக்கு பரப்புவோம். மேலாக அரைத்த சீஸ் வைத்தோம், ஆனால் இன்னும் மிகுந்துள்ளது. சாசேஜ் துண்டுகள் மேலாக பரப்புகின்றன. இப்போதெல்லாம் வெப்பம் சேர்ப்போம். மன்னிக்கவும், நினைவுகள் மீண்டும் வந்துவிட்டன. நேரம் நமது பீட்சாவை பொரிப்பதற்கானது. பெட்டி, நான் என்ன கஜிகோ இருக்கின்றேன் பாரு. நீ விரும்பும் எந்த அளவிற்கும் நான் தக்காளி சாஸ் கேனுகளை திறக்க முடியும். ஓ நன்றி மேபல். இதையும் தனியாக கண்டு சாஸையும் ஊற்று. பரப்பவும். சிறிது சீஸ் சாசேஜ்களை விடவும். இவை மிகவும் நறுமணம் தருகின்றன. ஏதோ தவறாக உள்ளது. ஓ சரி, என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். சரி, என் பீட்சா எழுத தயாராகிவிட்டது. அதை அடுக்கில் கொண்டு செல்கிறேன். என்ன? ஓ, எல்லாம் கெடுத்து விட்டது. நன்றி செஃப். சரி, நீ என்ன செய்யலாம் தெரியுமா? பழி வாங்கியதற்காக இதோ உனக்கு. என்ன? நிறுத்து, இது செய்யாதே. வாருங்கள் மேபல், நான் அவ்வாறு வரவில்லை. நிறுத்துங்கள் இருவரும். நாங்கள் ஏற்கனவே சவாலை முடித்துட்டோம். இது நேரம் பீட்சாக்களை காட்டு. ஆனால் நாங்கள் எல்லாவற்றையும் சேதப்படுத்தி விட்டோம். சரி, அது சரியானது என்று நினைக்கிறேன். இதோ செல்லாம். ஓ ஆஹா, எவ்வளவு அழகான பீட்சா. இது என்ன? ஐயோ, இது வேக வைக்காத மாவா? ஒரே, அது முயற்சிக்க கூட நான் செல்லவில்லை. இது என்ன? உன்னிடம் ஒன்றுமில்லை சமையல்காரரே. நிச்சயமாகத்தானே. பரவாயில்லை. இந்த அழகான அழகான பீட்சாவை முயற்சி செய்கிறேன். இதோ இதை சேர்த்து ரோல் செய். இது வேகமாக கடிக்க முடிகிறது. நன்றி, இது சரியானது. உண்மைதான். பாட்டியின் சாப்பாட்டை விட என்ன சிறப்பாக இருக்க முடியும்? அதை யார் சந்தேகிக்க முடியும்? பாட்டி சிறந்தவர். சரி, தோற்றவர்கள், உங்கள் கருத்து? ஆச்சரியம். நீருக்கடியில் உள்ள உலகம் இவ்வளவு அழகாக இருக்கும் என்று எனக்கு தெரியவே இல்லை. வாவ், ஐயோ, எனக்கு சிப்ஸ்கள் எல்லாம் முடிவாகி விட்டதா? அது எப்படி? நான் பசிக்குதே. ஓ, சேலஞ்சு பண்ணி பாப்போம். இதோ உங்க முதல் பணி. என்ன? எனக்கு புரியல. கடல் தீம் சுவாரஸ்யமாக இருக்கிறது. கற்பனைக்கு நிறைய இடம் இருக்கிறது. நான் பல நிறங்கள் கொண்ட அடுக்குகளின் வண்ணமயமான கேக்கை சமைப்பேன். முக்கியமாக எல்லா அடுக்குகளையும் கிரீம் சீஸால் அடிக்க வேண்டும். அதனால் கேக் இன்னும் சுவையாகவும் ருசியாகவும் இருக்கும். மிகவும் சிறப்பு. இப்போது இனிக்கும் பொருளை கிரீமில் சேர்க்கவும். அந்த பெரி கிரீம் குழந்தைக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஆஹா, கடல் நீர் போன்ற நீல நிறமும் அழகான அலை கொண்ட அணைக்கையாக பிணை. அது போலவே அதை கேக்குக்கு கலந்து பரப்புங்கள். இதோ வேவி அறுசுவை பிஸ்கட் எடுத்துக்கொள்வோமா? மனசாய் அவற்றை நசுக்குங்கள். மன்னிக்கும் பாட்டி, எனக்கு உதவுங்கள். ஓஹோ, சமையல்காரரே, அமைதியாயிருங்கள். அது சரியே. ஆழமாக சுவாசியுங்கள்.
என் குழப்பம் எப்போதும் மிக்சரை ஆன் செய்யும் போது தோன்றுகிறது. சரி, குழந்தைக்காக ஒரே கேசமாக ஒரு சுவையான உணவை பார்ப்பதே இப்போது என் பணி. முதலில் நான் ஒரு ஆமையின் வயிற்றுடன் தோல் மற்றும் தேனீ கொலையை உருவாக்குவேன். இப்போது திராட்சைகளை மற்றும் இன்னும் பல வெரிசாமு பழங்கள். அருமை. இப்போது கடல் ஆமை மொத்தத்தின் இரண்டாவது பாதியிலிருந்து ஓர் உரிமை வெட்ட முடியும். அது ஆயிற்று. பாருங்கள், முன்னால் சில கைகள் சேர்ப்போம். இது போல். இது என் ஆமை. வாவ், நீ ஒரு மேத பாட்டி. சரி, நீ சரி. நானும் வேலைக்கு செல்ல வேண்டும். சரி, இப்போது என் சகோதரிக்காக மேந்தையிலிருந்து மகிழ்ச்சியூட்டும் விஷயங்களை செய்வதற்கான நேரம் இதோ. ஓ, எவ்வளவு இனிமையானது. எனக்கு உண்மையிலேயே இது பிடிக்கும். காத்திரு. நல்ல ஒரு மொத்தம் செய்வது அவசியம். இதன் மூலம் ஏதேனும் செய்ய இது வசதியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் மெல்லுங்கள். ஓ, ஐயோ, இல்ல, வைரமம். ஓ, வாங்கோ பாட்டி. இப்போது இந்த பால் குமை கம்களை உபயோகித்து நான் அழகான ஒக்டோபஸ் செய்யலாம். ஓ, எனது டிஓஜி பாதிக்கப்பட்டு இப்போதே எனக்கு கொஞ்சம் பொடி சேர்க்கணும். இது எளிதா இருக்கும். வாவ், நல்லா இருக்குதே. என்னுடையதா? இதோ தயார். பாருங்கள் பாட்டி, எனது ஆமணக்கு எப்படி உள்ளது? ஓ, இது ஒரு விதமான புளிப்பு. சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இது உண்மையான சுறா மீனா? மூதாட்டி பாவம். ஆம், என் அழுக்கு தான் தேசி- சிறந்தது. இந்த சுறாவின் தலை மீது வைக்கலாம். நான் தயார். பாட்டி, சரி, சாப்பாடு ருசியா இருக்கு. வாவ், எவ்வளவு அழகான பொருட்கள். இது சுறா மீனா? காத்திருக்கவும். ஓ, இது கிரீம். வாவ், இது ஒரு கேக் சுறா. வாவ், இது உண்மையானது போல தோன்றுகிறது. ஆஹா, சமையல்காரரே, நீங்கள் தங்களை குறைவாக மதித்துள்ளீர்கள். இது ரொம்ப சுவையானதா இருக்குது. ரொம்ப அழகாகவும் இருக்குது. மேலும் இது ஒரு வானவில் கேக். வந்தாபா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது அழகானதும் சுவையானதும். இப்போது நான் இந்த அழகான ஆமை பத்திரிகையை முயற்சிக்க போறேன். சரி, எனக்கு கவசம் தேவையில்லை. ஓ, ஆனால் உள்ளீடு எனது பிடித்த தர்பூசணி. மிகவும் சர்க்கரையாக இருக்கிறது. நிச்சயமாக மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆஹா, இது ஒரு ஆக்டோபஸ் தானா? ஓ, இது என்னால எசையப்பட்டது. இது ஏன் இவ்வளவு ஓட்டுகிறது? இஷ், அருவருப்பு. இவையே உமிழவா என்றும் எனக்கு கூறாதே. சரி, பாட்டி லென்ஸ் உண்மையா? ஓ, நன்றி செல்லமே. ஹோரே, வணக்கம் நண்பர்களே. நீங்க மட்லி டோப் சோடு கேம் பத்தி கேட்டதே இல்லைன்னு சொல்லாதீர்கள். இந்த விளையாட்டை நான் ரொம்பவும் விரும்புகிறேன். டோனட்ஸ் சேகரிப்பதை நான் ரொம்பவும் விரும்புகிறேன். இப்போது நான் தினமும் விளையாடுகிறேன். என்னுடன் இணைந்து விடுங்கள் நண்பர்கள். சரி, உங்கள் புதிய பணி ஒரு ரோபோவை உருவாக்குவது. சரி மைலி, நான் அதை இப்போதே சுடுவேன். ஒரு ஆரஞ்சு பெறும் ஆற்றலும் வைட்டமின்களும் தருவதை அறிவோம். ஆகையால் நான் அதிலிருந்து தொடங்குகிறேன். மேலும் ஒரு எலுமிச்சை மற்றும் ஒரு கிவி தேவைப்படும். எனக்கு நினைக்கிறது என் பேத்திக்கு எனது பழகு ரோபோ கொஞ்சம் பிடிக்கும். முதல் பழச்சாற்றை பிழியுங்கள். அப்படியே இப்ப நாங்க சில ஜெலட்டினை சேர்த்து குலைக்க போறோம். ஆமா, ஜூஸை அதில் ஊற்றலாம். அவைக்கு ஊற்றி மாம்பழ ஜெல்லி செய்து கொள்ளுங்கள். இப்ப நம்மால் காத்திருக்கவும் அவற்றை உறையச் செய்யவும் வேண்டி இருக்குது. ஆம் ஆம், விப்பிடி பாட்டி, நான் இதை எனக்குள் செய்துவிடும். வேலைக்கு இறங்குவேன். என்ன செய்யலாம்? ஓ, எனக்கு தோன்றும் ஒரு யோசனை இருக்கும்.
எனது பேர்வளைக்கு நிறைய சாக்லேட் இருக்கிறது. நான் எனது ரோபோட்டிக் சாக்லேட்களால் மூடி எனது சகோதரிக்கும் பதிவிலானது சேகரிப்பேன். சாப்பிடக்கூடியது மட்டும். சரி, இதை நான் எனக்காக வைத்துக் கொள்ளுகிறேன். கிட்காட் கொண்ட இனிப்புகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வாவ்! அதை பாருங்கள், என் சாக்லேட் ரோபோட். பாட்டி பாருங்கள். ஓ, அது பார்க்கீங்களா? சமைப்பவர் என்ன செய்கிறாரு? இதை கவனிக்கவும். நான் ஒரு சூப்பர் ரோபோட் வடிவத்தை பெற முடியாது. நான் சில மாஸ்டிக் பாகங்களை சேர்க்க வேண்டும். எவற்றிலும் தயாராக இருக்கும். சரி, இங்கே இருக்கும் கண்கள். கால்களுக்கு விவரங்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நான் இதோ இதிலே ஒரு இதயம் சேர்க்கலாம் என்பதையும் கண்டேன். மேலும் ஒரு நகைச்சுவையான பச்சை நிறமும். ஓயலா, நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? என் கருத்தை சொல்ல வேண்டும் என்றால் இது சரியானது. சரிதான். சரசரப்பு சமையல்காரர். ஆனாலும் என் மார்மலேட் ஏற்கனவே தயார். எனவே சாப்பிடுவதற்கான சமயம் வந்துவிட்டது. பான் அபிடேட் குழந்தை. வாவ் 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 வாவ்! நீங்கள் அனைவரும் மிகவும் சிறந்தவர்கள். முதலாவதாக நான் ஒரு சாக்லேட் ரோபோவை முயற்சிக்க விரும்புகிறேன். அப்படியா? மிகவும் சுவையாக இருக்கிறது. இது என் வாயில் சரிந்து விடுகிறது. என் மோடன் பிடித்த சாக்லேட் பட்டிகள் இங்கே இருக்கின்றன. மிகவும் நன்றி சகோதரா. நான் ஒரு கைகளை நிறுத்த முடியவில்லை. ஓ, போகலாம். ஓ, எனக்கு மார்மெலேட்ஸ் மிகவும் பிடிக்கும். இந்த அழகான ரோபோட்டை பாருங்கள். இது ஆரஞ்சு மற்றும் இது எலுமிச்சை. ஐயோ, மிகவும் புளிக்காவில். இதை விட்டு விடுவேன். கேக் சாப்பிடுவதை நான் விரும்புறேன். பார்ப்போம். ரொம்ப சுவையானது. ஆனால் நான் எண்ணுவது குவென்டின் வென்றான். ஆமாம், ஹூரே! நான் என்னால் முடிஞ்சதை செய்தேன்.